என்னம்மா முகமெல்லாம் சந்தோஷம்? கோர்ட்ல கேஸ் ஜெயிச்சிருச்சா? பர்ஃபெக்ட். ஒரு கிரிட்டிக்கல் கேஸ். தீர்ப்பு இந்த பக்கமா அந்த பக்கமான்னு ஊசல் ஆடிட்டு இருந்துச்சு. ஆனா அம்மாவோட பிரமாதமான ஆர்குமெண்ட்ல கேஸ் என் பக்கம் ஆயிடுச்சு. பொண்டாட்டி சுயேட்சை கவுன்சிலரா இருக்காங்கிற திமிர்ல பட்ட பகல்ல ஒத்தனை கத்தியால குத்தி கொன்னவனுக்கு 7 வருஷம் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன். அவனோட கவுன்சிலர் பொண்டாட்டியில அவ ரொம்ப கோபக்காரியாம். மத்த லாயர்ஸ் எல்லாம் என்ன பார்த்து, மேடம் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு என்ன வார்ன் பண்றாங்க. யூ நோ வெரி வெல் ஐ டோன்ட் கேர் ஆல் தீஸ் திங்ஸ். வாங்கடா. தர்மத்தை தவிர இந்த உமா மகேஸ்வரி எவ முன்னாடியும் தலை குனிய மாட்டா, எவளை பார்த்தும் பயப்படவும் மாட்டா. அடிசெருப்பால ஏய், நான் யாரு என்னன்னு தெரிஞ்சோ, என் பவர் என்ன பந்தா என்னன்னு தெரிஞ்சோ என் புருஷனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கியா? ஓ, நீதான் அந்த மோசமான கவுன்சிலரா? மோசமானவ மட்டும் இல்ல, மகா மட்டமானவளும் கூட. என் ஒரிஜினல் நிறத்தை காட்டுன மவள நீ தாங்க மாட்ட. ஏய், நீ பேசிட்டு இருக்கிறது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிட்ட. இதே மாதிரி பேசிட்டு இருந்த நடக்கிறதே வேற. வெளிய போடி. நான் வெளியில போன 10வது நாளே மேல் கோர்ட்டுக்கு போய் என் புருஷனை வெளியில கொண்டு வந்துருவேன். ஆமா, என்ன விலை கொடுத்தாவது என் புருஷனை வர வச்சு அவன் கூட நான் வாழ்வேன். ஒன்னால உன் புருஷன் கூட வாழ முடியுமா? சொல்லுடி, உன்னால உன் புருஷன் கூட நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியுமா? சொல்லுடி. ஏன் கழுத்துலயே தாலி இருக்கு, நானும் ஒருத்தருக்கு பொண்டாட்டியா இருக்கேன்னு சொல்லி சொசைட்டில டங்கு டங்குன்னு மினிக்கிட்டு திரியறிய. சொல்லுடி, எங்க இருக்கான் உன் புருஷன்? அடியே உமா மகேஸ்வரி, வக்கீல் உமா மகேஸ்வரி, என்ன பார்த்து நான் என் நெத்தியில அகலமா குங்குமம் போட்டு வச்சிருக்கிறனே, அத பார்த்து சொல்லுடி, உனக்கு ஒரு புருஷன் இருக்கானா இல்லையா? இப்ப நான் சொல்றேன், உனக்கு புருஷன் யாருமே இல்லடி. எவனா ஒருத்தன் துபாயில இருக்கான்னு சொல்லி மக்களை மட்டும் இல்ல, இதோ இதோ உன் சொந்த மகனையே ஏமாத்திக்கிட்டு இருக்க. நீ ஒரு நடத்த கெட்டவடி. வாய மூடு, இல்லனா இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். தம்பி, இந்த கேள்வியை நான் கேட்கறதே ஓ நல்லதுக்காகத்தான், உனக்காக தான்ப்பா. உன் அம்மாவுக்கு எதிரா நான் ஆஜராகிறேன். என்ன நான் சொல்றது உனக்கு புரியலையா? உன் அப்ப யாரு, அவன் கருப்பா செவப்பான்னு நீ கேட்கணும்டா தம்பி. உன் சார்பா நான் கேட்கறேன் உன் இடத்துல இருந்து. என் அப்பாவை பத்தி எங்க அம்மா என்கிட்ட சொல்லிருக்காங்க. அந்த ஆள் நல்லவனே இல்ல. நான் கை குழந்தையா இருக்கிறப்பவே எங்க அம்மாவை ஏமாத்திட்டு அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போனவன் தான் எங்க அப்பா. என் அம்மாவை ஏமாத்தின, என் அம்மாவை நடுத்தருல விட்டு அந்த ஆளை நான் வெறுக்கிறேன். அந்த ஆள் இருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சுக்க கூட நான் தயாரா இல்ல. தம்பி, உனக்கு உன் அப்பா வேணாம், உன் ஆத்தாளுக்கு புருஷன் வேணாம். சொல்றேன் தம்பி, உன் ஆத்தாளுக்கு புருஷன் வேணாமா? வேணாம் வேணாம். வேணான்னு சொல்லி நெஞ்ச நிமித்திக்கிட்டு சொல்றவ எதுக்குடி கழுத்துல ஒரு லக்கேஜா தேவையில்லாம தாலிய போட்டு சுமந்துகிட்டு திரியறவ? அறுத்து போடுறி கீழே.